நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியிருப்பவர்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். எங்க இருக்கு உரிமை, எங்க இருக்கு ஜனநாயகம், எங்க இருக்கு இந்த சமூக நீதி? கடந்த 2 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா தம்பி. போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும், திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதான் போறதுதான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அதுல அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா பேசு, அது பேசி போறோம். பொது வழியில பேசுனா, என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க, அதனால பேசுறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போறேன், என் மீது தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும். தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க. இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பெற சொல்லி காசு வச்சுட்டாரு. அது சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தான். அதை போய் பேசிக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா, இல்ல தரமா இருக்குமா? இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறதா. அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிக்காது. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க, அது சரி. அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை. அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, வேற. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.